இப்போ வர மொபைல் ஃபோன்ஸும் சரி, லேப்டாப்ஸும் சரி, இது பார்க்குறீங்க. ஏஐ இன்சைட்ன்னு முக்கியமா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கோர் வந்து உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன பண்ண போகுது? இது சும்மா கிமிக்கா அத பத்தி பேசி ஆவணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஏஐ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெக்டாகுலரான இன்ஜினியரிங். அது உங்க டெய்லி லைஃப்ல ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாத அத பத்தி பேசி ஆவணும். நிறைய விஷயங்களுக்கு பேச. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு வருஷத்துல ஏஐ பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. நான் புதுசா பேச போறதில்ல. பட் இந்த என்பியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான விஷயம். என்பியூ பொறுத்தவரைக்கும் நியூரல் ப்ராசஸிங் யூனிட் தான். இது வந்து ஒரு புது டைப் ஆஃப் கோர் மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து இப்போ வர புது சிபியூஸ்க்குள்ளே இருக்குது. பட் இது வந்து மோஸ்ட்டாக நீங்கள் எந்த இடத்துல பார்க்க போகிறீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன்ஸ் அப்புறம் வந்து லேப்டாப்ஸில் தான். ஏன்னா லேப்டாப்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மேக்புக் எடுத்துக்கோங்களேன். அதோட எம் சீரிஸில் வந்து அந்த கோர் பேக்கேஜுக்குள்ளே வந்து பல விஷயங்களுக்கு போகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூ கோர் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரல் ப்ராசஸிங் கோர் இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ரோக்ராம் பண்ண ஒரு கோர்ஸ் மாதிரி கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து நார்மல் டாஸ்க் ஹேண்டில் பண்ணாது. பட் குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ண போகுது. எஸ், உங்கள் ப்ராசஸனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொல்ல எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். பட் அதோட லிமிடேஷன் நிறைய இருக்குது. பட் ரொம்ப ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சிபியூ தான். ஒரு ஜிபியூனால வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ டாஸ்க் வந்து பண்ண முடியாது. ஆனால் சிபியூனால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டர் பண்ண முடியும். அது முடியும், பட் பெருசாக நீங்கள் ரியல் டைமில் பண்ண முடியாது. ஸோ ஜிபியோட வேலை அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஒரு என்பியோட வேலையாக இருக்க போது. என்பியோட வேலை வந்து ரொம்ப சிம்பிள். ஏஐ டாஸ்க் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஏஐயோட காம்ப்ளெக்சிட்டி பற்றி தெரியலன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து RTX 3070 வச்சிருக்கேன் நான். ஸோ 3070 வந்து நான் இப்போ ஒரு மிக்ஸ்டல் போல் ஒரு லாங்குவேஜ் மாடல் வந்து ரன் பண்ணால் எவ்வளோ மெமரி தேவைப்படும் கேட்டிங்கன்னா வந்து என்னோட மெமரி லிமிட்டே தாண்டி போயிடும். 8 GB தான் இருக்குது 3070. பட் 16 to 24 GB தேவைப்படும். நான் வீடியோ மெமரி பற்றி பேசுகிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்க போகுது. ஸோ நான் சொன்ன மிக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் மாடல் தான் அது. அதை வந்து உங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஜிபியூ மூலமாக ரன் பண்ணலாம். சிபியூ மோட் கூட இருக்குது. பட் ஜென்ரிக்காக ChatGPT இது போல் ஏஐலாம் வந்து நம்ம எது மூலமாக யூஸ் பண்ணுறோம்னா வந்து க்ளவுட் மூலமாக தான். ஸோ க்ளவுட் டெக்னாலஜி தான். மோஸ்ட் ஆஃப் ரிமோட் சர்வரில் வந்து அந்த லாங்குவேஜ் மாடலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கூட ஒரு ப்ராம்ப்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி ரிப்ளை பண்ண போது இது மூலமாக உங்கள் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தவிக்க தேவையில்லை. முக்கியமாக நிறைய பவர் தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை வந்து யூஸே பண்ண முடியாது. மொபைல் ஃபோன்ஸில் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் இது. ஸோ அந்த இடத்துல என்பியூ வந்தது. என்பியூ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பெஷலி டிசைன் மாதிரி சொல்லலாம். ஸோ நார்மல் ப்ராசஸர் மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கும். சிலிக்கான்ஸ் இதுக்குள்ளேயும். பட் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அது மாறப்போகுது. ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மேட்ரிக்ஸ் இருக்க போகுது. ஏன்னா நியூரல் நெட்வொர்க்ஸை யோசிச்சு பாருங்கள் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் மேட்ரிக்ஸ் சுற்றி உள்ள எல்லா விஷயமான கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிபியூ பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஃபாஸ்ட்டு தான் சிபியூ. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஜின் மூலமாக ஆப்டிமைஸ் பண்ணால் பெட்டராக நடக்க போகுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா என்பியூ பண்ண போகுது. உங்கள் ஃபோனோட எஸ்ஓசி ப்ராசரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன காம்பனண்ட் இருக்க போகுது. அதான் என்பியூ. ஸோ கூகுள் டென்சரில் கேள்விப்பட்டிருப்பேன் பிக்சல் ஃபோனில். அதே மாதிரி தான் புது ஆப்பிள் ஃபோன்ஸாக இருக்கட்டும், சாம்சங் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்பியூ வந்து டேரெக்டாக இன்டிகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மூலமாக என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் இப்போ க்ளவுட் யூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக லேட்டன்சி இருக்கும். ChatGPT வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. பட் அதே வந்து மற்ற ஏஐல வந்து எதிர்பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் பேசிட்டு உடனே ரிப்ளை வரணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் கழிச்சு வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ண போகுது. ஸோ இந்த என்பியூ வந்து லோக்கலாக சில கிரிட்டிக்கலான ஏஐ விஷயம்லாம் வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சாம்சங் வந்து ஏஐ ஃபோன் ரொம்ப சூப்பராக மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு இன்டெக்ரல் பார்ட் இது தான். ஸோ டெய்லி டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்புறம் ஃபேஸ் ட்ராக்கிங் இது போல் சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் வந்து ஏஐ மூலமாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். எஃபிஷியன்ட் ஆக்க முடியும். அதனால் உங்கள் டிவைஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக கேல்குலேஷன் ஆக போகுது. பட் இருந்தாலும் சில இமேஜ் ப்ராசஸிங்கோ இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக க்ளவுட் சர்வர் நம்பி தான் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்டென்சிவாக இருக்குது. இப்போ கூட என்பியூனால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. மோஸ்ட்டாக மொபைலில் சொல்கிறாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இன்டர்நெட் வழியாக வந்து க்ளவுட் சர்வர் போக போகுது. இது வந்து நிறைய பேருக்கு செக்யூரிட்டி இஷ்யூன்னு பயப்படுறாங்க. ஸோ அந்த விஷயம் டேக்கிள் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இனிஷியலாக இந்த என்பியூ வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஒரு மாஸ் டெஸ்டிங் கூட சொல்லலாம். இதை வந்து இப்போதைக்கு ஒரு பேஸ் லைன் ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இது லேப்டாப்பில் வரும்போது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக போகுது. நான் மொபைல் ஃபோன்ஸோட லேப்டாப் விஷயங்களில் வந்து ஹெல்ப் வந்து அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இல்லை, அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம. ஸோ லேப்டாப்பில் வந்து என்பியூஸ் அதிகமாகிடுச்சு. முக்கியமாக இன்டெல் ஏஎம்டிலாம் வந்து அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு இன்டெல் வந்து ஏற்கனவே இறங்கிட்டாங்க. பட் என்ன பிரச்சனைனா வந்து புதுசாக வந்து காம்படிஷன் ஸ்னாப்ட்ராகன் X Elite வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ஏஐ விஷயத்தில் சொல்கிறேன். ஏஐ பிசியை சொல்லி மார்க்கெட்டே பண்ணுறாங்க. இதில் தனியாக என்பியூ கோர் இருக்குது. ஸோ 55 டாப்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
இது கம்ப்யூட்டேஷன் பவரை மெஷர் பண்ணுற யூனிட் இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு பெட்டராக இருக்க போது. இன்டரோட ஆஃபரிங் வந்து பாதி தான் இருக்குது. ஸோ அப்படி லேப்டாப்பில் எதுக்கு ஏஐ டாஸ்க் வந்து தேவைப்படும் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். லேப்டாப்பில் வந்து இந்த கேமரா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த ஏஐ ரன் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக அந்த கேமரா என்ஹான்ஸ்மெண்ட்லாம் கிடைக்க போகுது. அப்புறம் அந்த கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ப்ரீமியர் போல யூஸ் பண்ணிக்க வச்சுக்கோங்களேன், அதுலேயும் நிறைய ஏஐ ஃபீச்சர்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ ஜிபி சிபி யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரேமை வந்து டிடெக்ட் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டம் அது. வேலை அது இம்ப்ரூவ் பண்ண ஏஐ மாடல்ஸ் நிறைய வந்துருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக நடக்க போகுது. அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்டோட ஏஐ நிறைய பார்த்துருப்பீங்க, அதை ரீகேப் ஏஐலாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் பயப்படுறாங்க அதை, அதாவது நான் கொடுக்குற டேட்டாலாம் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியும்னா இது வந்து எங்கேயோ ஸ்டோர் ஆகுது, அது லீக் ஆக சான்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில் அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. நியாயமான விஷயம் தான் அது. ஆனால் வந்து இன்டிவைஸ் நடக்கனால பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஏஐ ரீகால் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் லைன் மாதிரி இருக்க போது நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணீங்களோ ரீவைண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் கூட எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம்லாம் பண்ணுது ஏஐ. இப்போ ஏஐ வந்து புது விஷயங்கள் எதுவுமே பண்ணல, ஏற்கனவே விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்ப்ரூவ் தான் பண்ணுது. அதுக்கு தான் இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வராங்க. இந்த அல்காரிதம்ஸாக ரன் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ப்ராசர் தேவை, அதான் வந்து பார்த்தீங்கன்னா என்பியூ. பட் இப்போ தான் பெரிய விஷயம் பேசி ஆகணும். இதெல்லாம் தேவையாக கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து பெரிய இம்பாக்ட் வந்து தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னாப் ட்ராகன் எக்ஸிலேட் வந்து வந்தது பெருசாக வந்து வித்தியாசம் தெரியலன்னு சொல்கிறாங்க. இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு 2-3 நாளைக்கு, ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணதில் அந்த ஏஐ வந்து எதுவுமே இம்பாக்டே பண்ணல, நான் யூஸே கூட பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இப்போதைக்கு வந்திருக்க ஃபீச்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணாது. பட் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் சைட்லலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த என்பியூ கோர்ஸ் மூலம் நடக்க போகுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏஐ இன்சைட் பிசின்னு. ஸோ இப்போ இன்டெல் ஏஎம்டிலாம் வந்து அதிலே வந்து ஏஐ இன்சைட் பிசி இருக்குது. என்ன வந்து ஒரு கேவியட் கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நல்ல ப்ராசர் தேவை, அவங்களே போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ரேம் தேவைப்படும். ஓவரால் செலக்ட் பிசிஸில் மட்டும் தான் இருக்காது. ஸோ கோபைலட் வந்து இப்போ நீங்கள் எல்லா பிசிஸும் ரன் பண்ணலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் அசிஸ்டன்ட் தான். பட் இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க பிசியில் ரன் ஆக போகுது. அது ஒரு அட்வான்டேஜ் தான் என்றைக்காக இருந்தாலும். லோக்கலில் ஏஐ ரன் பண்ணுறது எப்பவுமே சூப்பர் தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஸ்னாப் ட்ராகன் எக்ஸிலேட் வாங்கினீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த எல்லா மாடலும் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் நீங்கள், அது நல்ல விஷயம். பட் என்ன பிரச்சனைனா வந்து அந்த ஸ்னாப் ட்ராகன் எக்ஸிலேட் வந்து நல்ல ப்ராசர், பட் அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. நீ ஏர்லி பேடாக இருந்தால் நிறைய ரிஸ்க் எடுக்கணும், கண்டிப்பாக சொல்கிறேன். மொபைல் ஃபோன்ஸில் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக உங்கள் கேமரா வச்சு ரா ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது அது. ஸோ சாஃப்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து எப்போயுமே நடக்கும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சில ஏஐ விஷயம் வந்து அப்ளை ஆக போகுது, முன்னாடி அப்படியே நடந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய மாடல்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அது வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கேன், இப்போ இந்த ஏஐ ஃபீச்சர்லாம் வந்து இமேஜ் டேட்டா எடிட் பண்ண முடியுது. சிம்பிளாக பீப்புளை ரிமூவ் பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பிசியில் போட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து அந்த சப்ஜெக்டை மார்க் பண்ணி மாஸ்க் பண்ணி ஃபில் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணி ஆகணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக் நடக்குது அது. ஸோ அதான் வந்து ஏஐ இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ என்பிஓ வந்து டெய்லி டாஸ்கில் வந்து இப்போதைக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணி பேச போகிறது இல்லை. அது எப்போயாச்சும் ஒருத்தர் தான் பேச போகிறாங்க இப்போ இருக்க சூழ்நிலையில். பட் போக வந்து ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி கூட ஆக போகுது. எஸ், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன டாஸ்க் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுலேருந்து இது போல் விஷயங்கள்லாம் வந்து பெட்டராக பண்ண போகுது. வேலை இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். முன்னாடி வந்து ஏஐ வந்து ஜிபியில் ரன் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு என்பிஓ வந்து ஒரு பெரிய ஜிபிஓட பெட்டராக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அந்த குறிப்பிட்ட வயசில் மட்டும் பெட்டர் அது. ஸோ அந்த விஷயங்களை நல்லாவே பண்ண போது, பெட்டராகவே பண்ணணும், அதான் கன்க்ளூஷன். ஸோ இந்த வீடியோ பார்த்து திரும்ப தேங்க்ஸ். இது போல் பல சேனலை போட்டு செக் பண்ணி பாருங்கள். பாய்.